ஒரு சத்து மாவு செய்ய போகிறோமா. அதுக்கு சோளம், கருப்பு உளுந்து, கம்பு, கருப்பு கவுனி, முந்திரி, மாப்பிளை சம்பா, பாதாம், ஏலக்காய் சுக்கு, முந்திரி எல்லாம் இப்போ வறுத்து எடுத்து பவுட்ரு பண்ணிக்கிறோம். இந்த மால்ட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி பாலில் போட்டு கலக்கலாம். பால் காஞ்சிடுச்சுங்க. பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு இந்த பவுடரில் எடுத்து போட்டு தனியாக கலக்கி அப்புறம் பாலில் சேர்க்கணுங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் தனியாக பால் எடுத்து பாருங்கள், இப்படி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறம் பாலில் சேர்க்கணும். இன்றைக்கி வெயில் காலங்க. அதுக்கு பதிலாக வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு பனங்கற்கண்டு பாலில் சேர்க்கணும். பனங்கற்கண்டு போட்டு நல்லா கிளறி விட்டு பனங்கற்கண்டு போட்டு நல்லா பாலை கலந்து விட்டுங்க. கலந்து விட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு கலந்தது போட்டு நல்லா கலக்கிடலாம். மாவுட்டு காய்ச்சி முந்திரி பாதாம் அப்படி கட் பண்ணி நல்லா சத்தான பவுடர்.